தொலைபேசியில் அணுகி கேட்டுக்கொண்டிருந்ததால் அனைவரையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அழைத்துள்ளேன். இன்று நடந்தது மிகவும் வருந்தத்தக்க துரதிருஷ்டமான ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். இதில் இப்போ வந்திருக்கிற தகவல் பிரகாரம் 38 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் ஆண்கள் 12, பெண்கள் 16, குழந்தைகளில் ஆண்கள் 5, பெண்கள் 5. இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2000 போலீஸுடன் சென்றுள்ளனர். மேற்படி என்ன சார்? ஓகே, கேளுங்க, சொல்லுங்க. இதற்கு முன்பாகவே பல மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்போ கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல காவல்துறை அனுமதிச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு பேசப்பட்டிருக்கு. இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக் கொண்டுதான், கருத்தில் வைத்துக் கொண்டுதான் திருச்சியில, நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்கறாங்க. அது நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனா 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமா, அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேல நிக்கிறதுக்கு போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிக்க முடியாது. அதுதான், அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு. அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் இருங்க, ஒரே நிமிஷம் சொல்றது கேளுங்க. இது மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3 மதியம் 3 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன, கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. 2வது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது. அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வராரு. அது அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தாரு நாங்க வந்தோன்னு. அதனால கூடவே அந்த வர கூட்டம் இருக்கு பாருங்க, அதுவும் நிறைய சேர்ந்துகிட்டே வருது. சார், குறிப்பா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா 5000 மக்கள் கூடுவாங்க, 2000 போலீஸாவது போடுவாங்க சார். ஆனா இங்க 10,000க்கு மேல போடுவாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பார்ப்பு 25,000க்கு மேல. ஆனா எப்படி 5000? எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னா நாங்க அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய இதற்காக வேண்டி நம்ம கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது 1வது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால நம்ம போலீஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப், எக்ஸ்ட்ரா ஒர்க்க வழிய இதை போலீசார் 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது ஏங்க, அந்த ஊர்ல போலீஸ் நீங்க ரிசர்வா பக்கத்துல கொண்டு ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது. இது நாமக்கல், கரூர்
இது நாமக்கல், கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறோம். அதனால இது எதனால நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. அதுக்கு ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில போட்டிருக்கிறாங்க. நடந்த சம்பவம் இருக்குல்ல சார், இது காவல்துறையோட பாதுகாப்பு குறைபாடா இல்ல என்னன்னு சார் சொல்றீங்க? இல்ல அரசுடைய ஒரு பாதுகாப்பு குறைபாடா? இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு. ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது.